155வது காந்தி ஜெயந்தி வெகு விமர்சையாக எம்ஜி மார்க்கெட் அசோசியேஷன் சார்பாக எம்ஜி மார்க்கெட் அசோசியேஷன் ஆஃபீஸில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. மூத்த பத்திரிகையாளர் கலையரசன் கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். மார்க்கெட் அசோசியேஷன் இருந்து கலையரசனுக்கும் முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ்க்கும் செங்கோட்டன் பத்திரிகையாளருக்கும் கௌரவித்து மரியாதை செலுத்தினர். நாடு முழுக்கல்ல உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. உலகத்துல முன்னாடி எல்லாம் அவங்க ஆயுதம் எடுத்து போர் புரிஞ்சு வெற்றி செஞ்சவங்க தான் நம்ம பார்த்துருக்கோம். அகிம்சா ரீதியிலே ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்போம் என்றதை நிரூபிச்சது நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள், தேசப்பிதா அவர்களை. இந்த சமயத்துல நம்ம அவர்களை பாராட்டி போட்டுறோம். எல்லாமே தேச தந்தைன்னு சொல்லிட்டு அவரு பேர் வாங்கிக்கிறாரு. இப்போ நல்லா ஒரு பெரிய ஒரு படிப்பு படிச்சு கூட ஒரு எளிமையான மதுரைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து அன்னைக்கே அவர் சூட் போட்டு பேண்ட் ஷர்ட்டு தலை எடுத்துட்டு ஒரு வேட்டி கட்டின்னு என் நாட்டு மக்கள் ஏழ்மணி இருக்கும் போது நானும் அதே மாதிரி இருக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கைத்தரம் என்னைக்கு முன்னேற்ற அன்னைக்கு நான் சொல்லிட்டு அவரு அன்னைக்கு அவர் பண்ணாரு. சத்தியாகிரகம் போட்ட அகிம்சா ரீதியில அவருடைய போராட்டம் வெற்றி அடைஞ்சது. அதுக்கு வேற வழியான போராட்டம் கூட துணை புரிஞ்சுது. இதே நம்ம பறிக்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள். நாங்க அசோசியேஷன் பொறுப்பேற்று 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல நாங்க கால் எடுத்து வச்சிருக்கோம். போன மாசம் 24, 25ஆம் தேதி தான் எங்களுக்கு சார்ஜ் கிடைச்சது. இங்க இருக்கிற நாங்க யாருமே ஒருத்தருக்கு நாங்க முன்னாடி யாரும் நாங்க பார்க்க இல்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மார்க்கெட் ஆக்ஷன் என்ற ஒரு சூழ்நிலையில நல்லா ஒரு குணாசேதியெல்லாம் பண்றது ஏற்றினும் போது எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, நீங்க தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு நான் வேண்டி வந்ததில்லை, எல்லாம் திணிக்கப்பட்டது பொறுப்பது. நான் ஏற்கிறேன். அந்த சமயத்துல என் கூட என்னோட வயசுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்க இவங்கெல்லாம் பிரகாஷ் பாய், சந்தோஷ் பாய் இவங்கெல்லாம் என் கூட நின்னாங்க. அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம ஐயா வந்திருக்காரு, கலையரசன் ஐயா. இவர் பத்திரிகை துறையில மட்டும் இல்ல, சிறந்த இலக்கியவாதி. அப்புறமா தங்கவேல் மேல மிக உயர்த்தப்பட்டுடையவர், மிக உயர்த்தப்பட்டு கேஜிஎஃப்ல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட முதல்ல குரல் கொடுக்கறது ஐயா தான். அது நம்ம என்னைக்கே நம்ம மறக்கவும் முடியாது. வரலாறு மறக்கவே மறக்காது. அவர் தங்கவேலுடைய வரலாறு அவரு. இதை நம்ம எல்லாமே ஏற்றுதான் தெரிஞ்சுக்கணும். இது அவங்க புகழன்றதுக்காக நான் சொல்ல வரல. அவர்களும் கொஞ்ச காலம் நான் இருந்ததுல அவரை பத்தி நான் தெரிஞ்சதுல வச்சு நான் சொல்ல வரேன். தங்கவேலுக்கு ஒரு பிரச்சனை போது முதல் குரல் கொடுக்கிறது ஐயா தான். உடல்நிலை மட்டும்தான் கொஞ்சம் தேகம் ஏற்படுறதே தவிர மற்றபடி அறிவுத்திறன் இன்னும் அப்படியே இருக்கு அவருக்கு. அவர் 100 வருஷம் இன்னும் 100 வருஷம் வாழணும் தங்கவேல் மக்களுக்காக சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த சமயத்துல அவருக்கு நாங்க பாராட்டு நடத்தத்தை பத்தி நாங்க மிக பெருமைப்படுறோம். அதே மாதிரி எங்க மார்க்கெட் இஷ்யூ கேஜிஎஃப்ல முன்ன பிஜிஎம் இருக்கும்போது 30,000 தொழிலாளர்கள் வேலை செஞ்சிருந்தாங்க. தென்னகத்துக்கே ஒரு வாழ்வாதாரம் தர ஊரா நம்ம தங்கவேல் இருந்தது. அதுக்கு ஆல்டர்னேட்டா பிஎம்எல் இருந்தது. 6,000 தொழிலாளர்கள் இருந்தாங்க. அது மாதிரிப்பா இன்னைக்கு எங்க மார்க்கெட் 1800 கடைங்க இருக்கு. 1800 கடை 10,000 பேர் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி 10,000 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்லி கேட்டீங்களா, ஒரு வியாபாரம் ஒரு அச்சம் இல்லாம நாளைக்கு என்ன நடக்கும் இப்படிதான் நாங்க வாழ்க்கை ஓடிக்கிறோம். எங்களுக்கு கரெக்டா ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு தைரியமா முன்ன போக முடியாத ஒரு சூழ்நிலை எதுவுமே நாங்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறோம். இன்னொன்னு சொல்றேன், என்னன்னு சொல்லி தீர்மானமா சொல்றோம் பாருங்க. எங்க மார்க்கெட் இந்த தங்கவேலுடைய முன்னேற்றத்துல எங்க மார்க்கெட் இருக்கு. எங்க மார்க்கெட் முன்னேற்றம் அடைந்தா கண்டிப்பா தங்கவேலோட முன்னேற்றம் அடையும். என்னன்னு சொல்லி என்ன 10,000 பேர் இருக்கிறாங்க எங்க மார்க்கெட் வியாபாரிங்க, அவங்கள நம்பி இருக்கிற டிபெண்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து. அதனால இங்க ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல நானு அரசாங்கத்துக்கு கேட்கிறேன். அதே சமயத்துல எங்களுக்கு நாங்க போராட்டம் பண்ணும்போது நாங்க யாருமே சரியான சூழ்நிலைக்கு அனுபவம் அவ்வளவு இல்லை. எங்களுக்கு கோஆபரேஷன் கொடுத்தது சமயத்துல எல்லா பத்திரிகையாளர்களும் கொடுத்தாங்க. கோஆபரேஷன் கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க, என் கூட நின்னாங்க. இதை நாங்க என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம். அதுல எங்க ஸ்ரீதர் உண்மையிலே அவர் இல்ல, ஸ்ரீதர் இல்ல. அது நாங்க இப்போ நாங்க நினைக்கிறோம்.
அதே மாதிரி வந்து அரசியல்வாதிக்கோ எல்லாருமே சரிக்கோ கோஆபரேஷன் கொடுத்தாலும் நாங்க யாரு மேல கூட ஒரு துணி அளவு கூட நாங்க யாருமே நாங்க வந்து எதிர்பார்க்க சொல்ல எங்களுக்கு எந்த விதமான கோபம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்க கேட்கிறோம். யாரும் விரோதமாகவும் நாங்க இல்லை. இவங்க வந்து மார்க்கெட் தான் முக்கியம், அதுக்கு வந்து தீர்வு ஏற்படுத்தி சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி பத்திரிகையாளர்களையும் இருக்கிற எல்லா அரசியலும் இன்னால் முன்னாள் அதிகாரத்துல இருந்தவங்க எல்லாருமே இவங்க கோஆபரேஷன் கொடுத்துக்கிறாங்க. கவுன்சிலர் இருந்து நகர சபை தலைவர் முன்ன இருந்தவங்க இப்ப இருந்தவங்க முன்னாள் எல்லாருமே எங்களுக்கு ஆலோசனை இருக்கிறாங்க. அதனால வந்து இப்ப இருக்கிறவங்க கூட இவங்களுக்கு ஆலோசனை. அதை என்ன சொல்றீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நானே கொண்டாடி கேட்கிறேன். அதே மாதிரி ஐயாவை சமயம் இருக்கிறாங்க ஐயா வியாபாரிகள் என்பது ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல நகரத்திற்கு முதுகெலும்பு வியாபாரிகள் தான். ஆனால் இந்த வியாபாரிகளுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை போன்றவர்களெல்லாம் ஒரு ஆதரவாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும். 10,000 பேர் நம்ம தேவை, 10,000 பேர் குடும்பங்கள் இருக்காங்க. அதை நினைக்கிற போது என்ன ஆகுதுங்க, எத்தனையோ சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. அப்போது கூட நான் தினச்சுடல செய்திகள் பண்ணும் போது நான் சொன்னது அப்படி சிலர் கேட்டாங்க, ஏன்னா செய்தி சொல்லியாது இதெல்லாம் வியாபார பிரச்சனைகள், இதெல்லாம் இதெல்லாம் நம்ம செய்தி ஒரு விதமாக பண்ண முடியாது, தீர்வு காணட்டும், தீர்வு காண்ட பிறகு போடலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிரச்சனை விஷயங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அரசியலிலேயே சமுதாய பிரச்சனை. அதை கொண்டாந்து வியாபாரத்தில் நுழைக்காதீங்கன்னு நான் அப்படியே எதிர்த்தேன். அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும், வியாபாரத்தில் ஜாதி நுழைக்காதீங்க, அவங்க திறமையை பொறுத்தது, அவங்களுக்கு பொருளாதார நிலையை பொறுத்து தான் வியாபாரம். அவங்க ஜாதியை நுழைக்காம ஒன்றுபட்ட முறையில் பொருளாதார அடிப்படையில் நடத்துங்க அப்படின்னு அப்போ சொன்னேன். செய்திகள் என்னன்னு சொல்ல மாட்டேன், செய்தி இப்படி தான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். சிலர் ஒருதலை பட்சமா சிலர் வேலை செய்வாங்க, எல்லா அமைப்புகள்லாம் இருக்கும். அப்படி ஒருதலை பட்சமா இல்லை எங்க நமக்கு ஆதரவு பண்ணுவீங்க, இல்லை நமக்கு ஆதரவுன்னா ஜாதின்றது வேற, வியாபாரம்ன்றது வேற, எசிங்களுக்கு அதை இதுன்னு எதுவும் வந்தது அந்த நேரத்தில். அதெல்லாம் நான் ஏற்றுக்கல. இதெல்லாம் பொருளாதார பிரச்சனை, இதில் போய் ஜாதி நோக்கி பண்ணுறது தெரியல, இதெல்லாம் நான் அதை எனக்கு ஏற்புடையது எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தேவேந்திரன் சொன்னேன். தேவேந்திரன் அதுக்கிட்ட ஏற்புடையது இல்லை. ஆகவே தங்கவேல வியாபாரம் செழிக்கணும் வளரணும்னு சொன்னால் அவருக்கு நாமெல்லாம் ஆதரவாக இருக்கணும். 10,000 பேர் இதை நம்பி இருக்காங்கன்ற ஒரு புள்ளி வருது சொன்னார் தேவேந்திரன். 10,000 பேர் இந்த சாதாரணமாக வாழ்வாதாரம் அவங்க அமெரிக்கா நல்லா தெரியும், நிறைய கவுன்சிலராக இருக்கிறாரு, நிறைய தெரிஞ்சுட்டாங்க. ஆகவே நாமெல்லாம் வியாபாரிகளுக்கு எப்படி உறுதுணையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் நகரம் நல்லா இருக்கும், நகரம் நல்லா இருந்தால் தான் நகரம் மட்டும் நல்லா இருக்கலாம். அதனால வியாபாரிகள் போயிட்டு உடனே பண்ணக்கூடாது. விலைகள்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும், அது உலகம் பூரா இருக்குது. வியாபாரிகள் மத்தியில் உலகம் பூரா வியாபாரிகள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதனால வியாபாரம் இப்படி இருக்குதா அப்படி இருக்குது அதெல்லாம் அவங்களுக்குள்ளே தீர்வு. அதே மாதிரி வியாபாரம் விலை உயர்வுக்கு எத்தனை காரணங்கள் இருக்கு. முதல் காரணத்தை ஆட்சியை சொல்லுவாங்க, ஆட்சியாளர் மட்டும் இல்லை மற்றவங்களும் காரணமாக இருக்காரு. அதனால வந்து தேவத்திற்கு அவர் சார்ந்திருக்கிற வியாபார என்ன சொல்றோம், நான் சார்ந்திருக்கிற தமிழ் எல்லா வகையான ஆதரவும் அவருக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அவர் எதை சொன்னாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவருடைய தொண்டு வளரணும், அவருடைய சேவை தொடரணும்னு சொல்லி வாழ்க்கை காந்தி ஜெயந்திக்கு நிறைவு நல்ல அவருக்கு பிறந்த நாளில் அவருக்கு வாழ்க்கை சொல்லி வியாபாரிகள் ஓங்கி வளரணும், வியாபாரிகள் செய்து மேலோங்கணும் சொல்லி வாழ்க்கை நடைபெறுகிறேன். நன்றி வளரும் ಜನ್ಮದಿನ ಇದೆ. ಆ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾವು MG ಮಾರ್ಕೆಟ್ ವ್ಯಾಪಾರಿಗಳ ಸಂಘ ವತಿಯಿಂದ ಈ ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ದಿನಾಚರಣೆ ಹಮ್ಮಿಕೊಂಡಿರುವುದು ಇದೀವಿ. ಅದೇ ತರಹ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಹೇಳಿದ್ರು, ಈ ಮಾರ್ಕೆಟ್ ಪ್ರಶ್ನೆಗಳು ಎಷ್ಟೋ ಇದೆ. ಮಾರ್ಕೆಟ್ ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ, ನಾವು ಎಷ್ಟೋ ಸತಿ ಹೋಗಿದ್ದೀವಿ, ಬೆಂಗಳೂರಿನ ಹೋಗಿದ್ದೀವಿ. ಕನ್ಸರ್ನ್ ಸಚಿವರು ಯಾರಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವು ಎಷ್ಟೋ ಸತಿ ಎಫರ್ಟ್ಸ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಪರಿಹಾರ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ಇನ್ನು ಮುಂದೆನೂ ಇದೇ ತರಹದ್ದು ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಇರುತ್ತೆ. ನಾವು ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರು ಯಾವ ತರ ಒಂದು ಅಹಿಂಸೆ ದಾರಿ ತೋರಿಸಿದ್ರು, ಅವರು ದಾಂಡಿ ಮಾರ್ಚ್ ಮಾಡಿದ್ರು, ಸತ್ಯಾಗ್ರಹಗಳು ಮಾಡಿದ್ರು, ಬ್ಲಡ್ಲೆಸ್ ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಬ್ಲಡ್ಲೆಸ್ ಒಂದು ಸ್ವತಂತ್ರ ಇಸ್ಕೊಟ್ರು ಅಂದ್ರೆ ಅದು ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರೇ. ನಾನು
ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ, ಇಡೀ ನೆಲ್ಸನ್ ಮಂಡೇಲಾ ಅವರನ್ನು ಎಷ್ಟೋ ಸತಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾವು ಗಾಂಧೀಜಿ ತೋರಿಸಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ದಾರಿನಲ್ಲಿ ನಾವು ಹೋದರೇನೆ ನಮ್ಗೆ ಸ್ವತಂತ್ರ ಸಿಕ್ಕೋದು ಅಂತ ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾನಲ್ಲಿ ಒಬ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆ ತರ ಇರತಕ್ಕಂತ ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅವರು ಜನ್ಮದಿನದಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಹೇಳದ ಪ್ರಕಾರ ನಾವು ಜಾತಿ ಮತ ಏನೂ ಇಲ್ಲ. ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ಎರಡು ಕಣ್ಣು ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಅಂತ. ಅವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಹುದ್ದೆಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ಇವರು ಪಂಡಿತ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರುಗೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಮಾಡಿದ್ರು, ಮೌಲಾನಾ ಆಜಾದ್ಗೆ ಎಜುಕೇಶನ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಮಾಡಿದ್ರು, ವಲ್ಲಭಭಾಯ್ ಪಟೇಲ್ ಅವರಿಗೆ ಒಂದು ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿ ಮಾಡಿದ್ರು. ಆತರ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಹುದ್ದೆನಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಮಾಡಿದ್ರು. ಅಂದ್ರೆ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅವರು ಯಾವ್ದೂ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಪೊಸಿಷನ್ ತಗೊಳ್ಳಿಲ್ಲ. ಅವರು ಬರೀ ಈ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ, ನಮ್ಮ ಸ್ವತಂತ್ರಕ್ಕೋಸ್ಕರ ಹೋರಾಟ, ಎಷ್ಟೋ ಹೋರಾಟಗಳು, ಎಷ್ಟೋ ಸತ್ಯಾಗ್ರಹಗಳು ಎಲ್ಲ ಮಾಡಿ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಹೇಳಿದ್ರು, ಒಂದ್ಸತಿ ಮಧುರೆಗೆ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಯಾವ ರೀತಿನಲ್ಲಿ ಬಡವರು ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡಿದ್ರು, ಡ್ರೆಸ್ಲೆಸ್ ಇದ್ರು, ಅದ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಈ ಎಷ್ಟೋರ್ಗೆ ನನ್ಗೆ ಸ್ವತಂತ್ರ ಸಿಕ್ಕೋಲ್ಲ, ನಮ್ಮ ಜನ ಒಂದು ಪೊಸಿಷನ್ಗೆ ಬರೋಲ್ಲ, ಅಷ್ಟವರೆಗೆ ನಾನು ಏನು ಒಂತರಹದ್ದು ಬಟ್ಟೆ ಹಾಕೊಳ್ಳಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿ ಅವತ್ತು ಅವ್ರು ಬಿಟ್ಟು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಗೆ ದಾರಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ದಿವಸ ನಾವು ಎಲ್ಲರೂ ಆ ದಾರಿ, ಒಂದು ಅಹಿಂಸಾ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದು ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆನೋ ಹೆಸರು ತಕೋಬೇಕು. ನಾವು ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಭಾಯಿ ಅಂತ ಒಂದು ಮಾದರಿಯೇ ಇರಬೇಕು. ಗಾಂಧೀಜಿ ಯಾವ ತರಹ ನಮ್ಗೆ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸಿದಾರೋ, ಅಹಿಂಸಾ ದಾರಿ, ಇವತ್ತು ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ. ನಮ್ಮ ಮುಂದೆ ಪತ್ರಕರ್ತ, ಸೀನಿಯರ್ ಜರ್ನಲಿಸ್ಟ್, ನಾನು ಸುಮಾರು 40-45 ವರ್ಷದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಕರೆದು ಒಂದು ಫ್ಲಾಗ್ ಹಾಸ್ಟಿಂಗ್ ಮಾಡಿರೋದು ನಮ್ಗೆ ಹೆಮ್ಮೆ ಮಾತು. ನಮ್ ಮುಂದೆ ಅವ್ರು ಬಂದಿರೋದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ ಮಾತು. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಹೆಮ್ಮೆ ಮಾತು. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಯಾವ್ದೋ ರಾಜಕಾರಣಿ ಇರುವತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ನಾವು ಏನೇನೋ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಮರ್ತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ನೆನೆಸ್ಕೋಬೇಕು, ಇವರು ಮಾಡಿರುವತಕ್ಕಂತ ಯಾವ ತರ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅವರು ಬಲಿದಾನ ಕೊಟ್ಟು ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಇದು ಮಾಡಿದ್ರು, ಅದೇ ತರ ಅವ್ರಿಗೆ ಏನು ಸಂಬಳ ಇಲ್ಲ, ಏನು ಆದಾಯ ಏನೂ ಇರಲಿಲ್ಲ. ಆದ್ರೂ ಸಹ ಮಕ್ಕಳು, ಜನರಿಗೋಸ್ಕರ, ಸಾರ್ವಜನಿಕರು ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಏನಿದೆ ಅಂತ ಪತ್ರಕರ್ತರ ಮೂಲಕ ಅವರು ಪೆನ್ ಇಟ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಹೇಳಿರುತ್ತೆ, ಸ್ವರ್ಡ್ ದೊಡ್ಡದಲ್ಲ, ಕತ್ತಿ ಇದೆ ಅಲ್ಲ ಅದು ದೊಡ್ಡದಲ್ಲ, ಪೆನ್ನೇ ದೊಡ್ಡದಂತ. ಪೆನ್ ಮೈಟಿ ಇಸ್ ಮೈಟರ್ ದ್ಯಾನ್ ಸ್ವರ್ಡ್ ಅಂತ ಯಾವುದು ಪೆನ್ನು. ಆ ಪೆನ್ ಶಕ್ತಿ ಇಟ್ಕೊಂಡಿರುವತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರೋದು ನಮ್ಗೆ ಹೆಮ್ಮೆ ಮಾತು. ಅವ್ರಿಗೆಲ್ಲೂ ಕಲೆಯರಸ ನನ್ನವರಿಗೆ ನನ್ನ ಪರವಾಗಿ, ಈ MG ಮಾರ್ಕೆಟ್ ವ್ಯಾಪಾರಗಳ ಸಂಘ ಪರವಾಗಿಯೂ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಸಲ್ಯೂಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ವಂದನೆಗಳು ಹೇಳ್ತೀನಿ. ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲಿ ಆಗಮಿಸಿರುವತಕ್ಕಂತ ಇದರಲ್ಲಿ ಅವ್ರಿಗೇನು ಸಹ ನಾನು ಶುಭಾಶಯಗಳಿಗೆ ಹೇಳಿ, ಇನ್ನು ಮುಂದೆನೂ ಅವ್ರಿಗೆ ದೇವರು ಆಯಸ್ಕೊಡ್ಬೇಕು, ಅವ್ರ ಪೆನ್ಗೆ ಪವರ್ ಕೊಡಬೇಕು ಅಂತ, ನಾನು ಶಕ್ತಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಈ ಇವತ್ತು ದಿವಸ ನಾನು ಅದು ಮನವಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಂದು ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಇವತ್ತು ಬಂದು ಇಲ್ಲಿ ಒಂದು जयंती पालकोस्कर देश में तो हम मनाते हैं, गांधी जयंती के बारे में सभी को पता है। लेकिन मैं 8-10 दिन पहले लंदन गया था, इंग्लैंड गया था, तो उधर गांधी जी के मूर्ति को देख को इतनी खुशी हुई। हम 400 आदमी थे, एक संघ लेके गए, सभी ने मिलकर वहां पर राष्ट्र गाना गाया। वो खुशी आज मुझे इतनी है, वो भी इतनी रेस्पेक्ट गांधी जी को देते, मतलब सिर्फ अहिंसा के लिए। आज वर्ल्ड अहिंसा डे है, तो सभी लोगों ने उनको कितना माना। और एक मैडम तुषार करके एक म्यूजियम है, वहां पे इतनी खूबसूरत मोम की मूर्ति बनाई हुई है। गांधी जी की देख के हमारे को दिल होता है, और हम सोच रहे हैं बोलते देखो हमारे भारत की कोई आदमी हमारे भारत के राष्ट्रपिता की यह तस्वीर हमको बहुत अच्छी लगती है। बाकी गांधी जी के बारे में तो सबको पता है क्या क्या किया नहीं किया। और लाल बहादुर शास्त्री जी ने भी एक छोटी सी भूमि में जन्म लेके, मुगल सराय में कुछ जन्म लेके, मुगल सराय में जन्म लेके, इतने छोटे उनके पिताजी वो 4-5 साल से तब से गुजर गए थे। उसके बाद उन्होंने बड़े होकर हमारे देश की सेवा की। इसीलिए सब भाई और बहनों को मैं यही कहना चाहता हूँ कि उनकी तरह एक एक अपने जीवन में छोटा सा भी प्रण ले ले,
तो हम सब अभी बहुत आगे बढ़ सकते हैं इसी भावना के साथ। கொஞ்சம் ரொம்ப நிறைய செய்திருக்கிறாங்க. அதே போல 2 பசங்க அப்படி பார்த்தாரு. 2 பசங்க கருத்தோவியர் என்று நம்ம எழுதிட்டோம் இன்னைக்கு. அவர் ரொம்ப பெரிய ஜீனியஸ். அவர் எழுத்தாளர். இதே போல யூடியூப் வச்சுட்டாரு, எல்லாம் பண்ணாரு. நீங்க எங்க அண்ணன் இல்லை, எங்க அண்ணன் இருந்தா எங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அவரை பத்தி நான் நினையாத நாளே இல்லை. அவர் கூட தான் நான் அப்பா கூட அவங்க வீட்லயே ஒழிப்பு பண்ணாரு. அவ்வளோ நிறைய அரசியல்வாதி உருவாக்கின குடும்பம் இந்த குடும்பம். நிறைய எந்த லீடரும் அப்பா வீட்டுக்கு போகாதுங்க யாருமே கிடையாது. அவ்வளோ பேர் தலைவர் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். இன்னைக்கு என் கர்த்தனை இல்லாத எங்களுக்கு பெரிய இழப்பு. அன்பரசன் தான் இப்போ அப்பா பார்த்துக்கிறாரு. அப்பா ரொம்ப சந்தோஷங்க மார்க்கெட்டுக்கு. Cent discount on all Voltas brand items AC, refrigerator, washing machine and other items only at Voltas brand showroom at Parandehali. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.